division 12 divided by 2. This is divide and divisor. ஒரு இன்வெர்டர் சி இதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. டிவிஷனுக்கும் ரைட் சைடில் நம்பர் அவுட்டில், லெஃப்ட் சைடு நம்பர் இன். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த டேபிளை நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12, 6 2s are 12, 6 2s are 12, 7 2s are 14, 8 2s are 16, 9 2s are 18, 10 2s are 20. இப்படி இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பர் உள்ள டேபிளில் 10 வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணணும். 10 வரைக்கும் ரைட் பண்ணிக்கணும். ரைட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற நம்பர் டிவைடண்ட் இந்த 12ன்ற நம்பர் இங்கே எந்த பிளேஸில் வந்துருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதோ இங்கே வந்திருக்கு. ஓகே, இந்த 1க்கு நேராக ஆன்சர் 2, 2க்கு நேராக 4, 3க்கு 6, 4க்கு 8, 5க்கு 10, 6க்கு 12. ஸோ 6க்கு தான் 12 அப்படின்னு போட்டணும். இப்போ 12 - 12 0. ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிள். இதனுடைய கொஞ்சம் அட்வான்ஸ் நம்ம பார்த்தோம்னா 45 divided by 4. 45 divided by 4. இப்போ என்ன டேபிள் ரைட் பண்ணணும்? 4th டேபிள் ரைட் பண்ணணும். ஓகே, 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28, 8 4s are 32, 9 4s are 36, 10 4s are 40. ஓகே, இப்போ ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ரைட் பண்ணுற மாதிரி இன்வெர்டர் சி போட்டு 45 இன்சைடு 4ல் அவுட் சைடு. ஓகே, இப்போ இங்கே 45ன்ற நம்பர் இங்கே இந்த பிளேஸில் வந்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய கண்டிஷன் வந்து 10 வரைக்கும் ரைட் பண்ணணும். அந்த டேபிள் என்ன நம்பர் கொடுத்தாலும் அந்த டேபிள் 10 வரைக்கும் ரைட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டோம். சரி, ஓகே, அப்போ 10 வரைக்கும் இருக்கும்போது இந்த 45 இருக்கான்னு வச்சுக்கோங்க. 4 8 12 24 25 36 40 வரைக்கும் தான் இருக்குது. 45 இல்லை. 45 இல்லை. சரி, ஓகே, என்ன பண்ணலாம்? போட முடியாதா அப்படின்னு யோசிக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த 10க்குள்ளே இங்கே உள்ள நம்பர் வரல அப்படின்னா நீங்கள் இதை சிங்கிள் நம்பரை எடுத்து ஒர்க் அவுட் பண்ண போகணும். இப்போ 4 மட்டும் எடுங்க. 45 இந்த டேபிளில் 10க்குள்ளே வரலன்னா நெக்ஸ்ட்டு சிங்கிள் நம்பர் 4 மட்டும் எடுங்க. 4 எங்கே வந்திருக்கு? இதோ இங்கே வந்திருக்கு. எந்த நம்பருக்கு நேராக? 1. ஸோ 1 4 is 4. ஸோ 4 - 4 0. நெக்ஸ்ட்டு 5. நெக்ஸ்ட்டு 5 அப்படின்ற நம்பர் இந்த டேபிள் எங்கேயும் வந்திருக்குங்களா? எங்கேயுமே வரல. எந்த 2 நம்பருக்கு இடையில வருமா? 4 5 6 7 8 இந்த பிளேஸில் வரும். இந்த பிளேஸில் 4க்கும் 8க்கும் இடையில வரும். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு above the arrow, choose the above the arrow அப்படின்ற நம்பர். அப்போ above the arrowனா 4. ஸோ ரைட் 4 here and put minus symbol. 5 - 4 1. ஸோ ஆன்சர் இஸ் 4ன்ற போட்டுக்கோங்களா. இது எந்த நம்பரில் கிடச்சிச்சு? 1ல் கிடச்சிச்சு. ஸோ 1 4 is 4, 5 - 4 1. ஓகே, now quotient is 11 and remainder is 1. This is one more method. Next 2 4 7 2 2 4 7 2 divided by 6. Okay, 6 2 4 7 2. Okay, next இப்போ 6th டேபிள் ரைட் பண்ணணும். 1 6 6 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24, 5 6 are 30, 6 6 are 36, 7 6 are 40, 8 6 are 48, 42, 7 6 are ஓகே 5 10 6 are 60, 10 6 are 60. ஓகே, இப்போ 10 வரைக்கும் ரைட் பண்ணியிருக்கோம். இந்த 10 வரைக்கும் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் 24 நம்பர் இருக்கு பண்ணுங்க. 24 இருக்குது. எங்கே? இந்த பிளேஸில் இருக்குது. எங்கே இருக்குது? இந்த பிளேஸில் இருக்குது. எந்த நம்பர் நேரம் வருதுன்னா 4 நேரம் வருது. ஸோ 4 மேலே ரைட் பண்ணிக்கோங்க. 4 மேலே ரைட் பண்ணிக்கோங்க கொஷனில். ஸோ இங்கே ஆன்சர் 24 - 0. அகேன் 7 7 டேரக்டாக வந்து செக் பண்ணுங்கள். 7 இந்த பிளேஸில் 2 நம்பர் இடையே வரும். அப்போ above the arrow choose. ஸோ 6 166, 7 - 6 1. நெக்ஸ்ட்டு இந்த 2 இருக்குங்க. 12. நெக்ஸ்ட் இங்கே 12 டேரக்டாக வந்துருக்கா? வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு? இங்கே வந்திருக்கு. 12 2 6 are 12. ஸோ ஆன்சர் 0.